நீங்க ஒருவேளை அநேகரால் வெறுக்கப்படுறீங்களா? சிலர்லாம் பெத்த தாய் தகப்பனாலே ஒதுக்கப்படுறாங்க. அப்படிதானங்க. இன்னும் சிலர் கூட பிறந்தவங்கனால ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அவங்களோட அவங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது கூட பிறந்தவங்களுக்கோ, பெற்றோருக்கோ, சொந்தக்காரவங்களுக்கோ, நண்பர்களுக்கோ அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை என்ன செய்வாங்க, தள்ளியே விட்டுருவாங்க, நசுக்கி விட்டுருவாங்க. நம்மளை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. அப்படிதானங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க எசப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்மவேலை குறித்து சொல்றதுக்குங்க, அவள் வில் வித்தையில வல்லவன் ஆயிட்டானாங்க. வனாந்தரத்தில் ஒரு பெரிய ஆளா அவனை எல்லாரும் பாராட்டுறாங்களாம். ஆனால் அந்த இஸ்மவேல் யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட சொந்த தகப்பனால் அவன் கைவிடப்பட்டவனுங்க. அவங்க அப்பா அவனை அவங்க அம்மாவோட அனுப்பும்போது வெறும் ஒரு துருத்தி தண்ணி கொஞ்சம் அப்பவும் தாங்க கொடுத்து அனுப்புனாங்க. அவன் விரட்டப்பட்டாங்க. ஆனால் அந்த இஸ்மவேலை ஆண்டவர் செலக்ட் பண்ணாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா கூட பேசினாங்க. அவங்கள வனாந்தரத்தில் ஆசீர்வதிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்மவேல் சந்ததி இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா அது ஆபிரகாமோட பையன்தே சொந்த தகப்பனே தன் மகனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் கைவிடப்பட்ட அந்த இஸ்மவேலை கடவுள் ஏற்றுக்கொண்டாருங்க. அது நிமித்தம் அவனை ஆசீர்வதிச்சாருங்க, அவனை உயர்த்தினாருங்க. வனாந்தரங்கிறது டெசர்ட், அதில் என்னங்க நன்மை கிடைக்கும்? ஆனால் அந்த இடத்துல அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். வில்வித்தையில் பெரிய வல்லவன் ஆகிட்டாங்க. இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி வந்துச்சுங்க? கடவுள் அவனை ஆசீர்வதிச்சதுனால, கடவுளை அவன் சார்ந்து கொண்டதுனாலங்க. இன்னைக்கும் கூட நீங்கள் கடவுளை சார்ந்து கொள்ளுங்க. எப்படி இஸ்மவேலோட அம்மா கடவுளை சார்ந்து கொண்டாங்களோ அதுபோல் நீங்களும் கடவுளை சார்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருந்தால் கூட உங்களை அவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.